அதாவது அரசியல்வாதிகளுக்கு சம்பளம் வாங்கி கொண்டு படித்த அடிமைகளாக வேலை செய்கிறவர்களாம் அரச உத்தியோகர். மக்களுக்காக கதைப்பவர்கள். ஏண்டா நாங்கள் கொடுக்குற வரி பணத்திலாம் உண்மையிலாவே சம்பளம் வாங்குறேன்னு. ஆனால் விசுவாசம் மட்டும் மேலே இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தான். ஏண்டா எங்களுக்காக கதைக்க வேண்டிய மக்கள் இல்லையே. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களில் இருக்கிற நியாயத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். இல்லை நாள் 15வது வாரமாக மயிலிட்டி மக்களின் வார போராட்டமானதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே எமது மண்ணின் நிலைமை சம்பந்தமாக, அதாவது குறிப்பாக மிகவும் தெளிவாக ஒரு விஷயத்தை மக்களுக்கும் எமது மக்களுக்கும் அயல் கிராம மக்களுக்கும் ஒரு விஷயத்தை தெரிவிக்க முன்வருகின்றோம். அதாவது வருகின்ற 4ஆம் தேதி தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திலே நஷ்டஈட்டுக்கான ஒரு கலந்தாலோசிப்புக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அதிலே உண்மையாகவே நஷ்டஈட்டுக்கு பதிந்தவர்கள் அல்லாமல் நஷ்டஈடு சம்பந்தமாக கதைக்காதவர்களுடைய பேர் விவரங்களுக்கு கூடி அந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதாவது நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நஷ்டஈட்டை விரும்பாதவர்களுக்கு கூட அந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அதாவது எங்களுடைய மக்கள் காணிகள் வேண்டும் என்று கூறி கையளிக்கப்பட்ட விண்ணப்பங்களை மாற்றாக, அதாவது அதை திரிவுபடுத்தி நஷ்டஈட்டுக்கான கோரிக்கை கடிதங்களாக மாற்றி அந்த பொய்யான தகவல்களை அரசு திணைக்களங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு சில பேர், அதாவது பெரும்பான்மை காணிக்காகவே இருக்கின்றார்கள். ஒரு சில பேர் நஷ்டஈட்டை கேட்டவர்களும் இருக்காங்க. அதை மாற்றிக்கொள்ளல. இந்த இடத்துல பொதுமக்களாகிய மக்கள் தெளிவான 3 கேள்விகளுக்கு பதிலை பெற்ற பின்பே இந்த விஷயத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். முதலாவது நஷ்டஈடு பெறுவதாயின் இன்று வரை கையகப்படுத்தப்பட்டு உள்ள 2500 ஏக்கர் காணியில் எவ்வளவு, அதாவது எந்தெந்த எல்லைக்குள்ள அரசாங்கம் நஷ்டஈடு வழங்குவதற்காக இந்த பதவியை மேற்கொள்ளு என்ற கேள்வியை நீங்கள் முதல் கட்டமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த பகுதிக்குள்ளே எங்கள் காணி அடங்கப்படுகின்றதா என்றால் உங்களுக்கும், அதாவது மக்களுக்கு சம்மதமான நஷ்டஈட்டு தொகையை நீங்கள் கேட்டறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னரே நீங்கள் உங்களுடைய சம்மதத்தை தெரிவிக்கணும். ஏனென்றால் நீங்கள் அதற்கு முதல் ஒரு கையெழுத்தையோ வாக்குறுதியோ கொடுத்து விட்டால் பின்பு அவர்கள் கூறுகின்ற தொகைக்கு அடிபணிந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். மூன்றாவதாக, இந்த போராட்டத்திலே ஈடுபடுகின்ற காணி தேவை என்று கூறுகின்ற மக்கள் இந்த நிலம், அதாவது நிலத்துக்கு நஷ்டஈட்டை பெற விரும்பினால் எவ்வளவு காலத்துக்குள்ள அந்த நஷ்டஈட்டை எங்களுக்கு தருவீர்கள் என்று எழுத்து மூலம், அதாவது இந்த நாங்கள் கேட்கின்ற அந்த 3 கேள்விக்கும் எழுத்து மூலமான பதிலை அரசு திணைக்களங்கள், அதாவது தெல்லிப்பளை பிரதேச செயலர் வெளியிட்டால் மாத்திரமே நாங்கள் நஷ்டஈடோ மாற்றுக்காணியோ எதாக இருந்தாலும் உடன்பாட்டுக்கு வருவதாக இருந்தால் இந்த பிரதானமான 3 கேள்விக்குரிய பதில் எழுத்து மூலமாக மக்களிடம் கிடைக்க வேண்டும். அதற்கு பிறகே எமது அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் நகர்த்த வேண்டும். நாங்கள் ஏமாறுவதற்கு தயாரில்லை. ஏனென்றால் எங்களுடைய காணிகளுக்காக ஒவ்வொருவரும், அதாவது மக்களின் பிரச்சனையை முன்னின்று தீர்க்க வேண்டிய அரசு அதிகாரிகள், அதாவது நான் குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு நாங்கள் 15 வாரமாக இந்த இடத்துல போராட்டம் செய்கிறோம். எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் எங்களை அழைத்து கதைக்க இல்லை. கச்சேரிக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு பாரியளவிலான போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். கவனையை முன்னெடுத்து ஜனாதிபதிக்கு கூடி கடிதம் தெரிவிச்சிருந்தோம். மகஜருண்ட கையெழுத்தம். இன்ற வரைக்கும் அது பதில் இல்லை. இன்றைக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலதிகமாக போயிட்டு பதில் இல்லை. ஒரு அரசு அதிகாரியும் வந்ததில்லை. ஆளுங்கட்சி எம்பிமார் இந்த இடத்துக்கு வரவே இல்லை. முதல் நாள் இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது மதிப்புக்குரிய இளங்குமரன் சார் அவர்கள் முதல் நாள் இங்கே வந்தவர். இன்றைக்கு நாங்கள் 14 வாரம் முடிஞ்சுட்டே 15வது வாரம் நிற்கிறோம். அதுக்கு பிறகு ஏன் உங்களால் வர முடியாது? ஏன்னா எங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் விருப்பம் இல்லை. நஷ்டஈட்டை வழங்கி மக்களின் காணியை சுவீகரிப்பதே பிரதானமான நோக்கமாக இருக்குது. அதாவது அரசியல்வாதிகளுக்கு சம்பளம் வாங்கி கொண்டு படித்த அடிமைகளாக வேலை செய்கிறவர்களாம் அரச உத்தியோகர். மக்களுக்காக கதைப்பவர்கள். ஏண்டா நாங்கள் கொடுக்குற வரி பணத்திலாம் உண்மையிலாவே சம்பளம் வாங்குறேன்னு. ஆனால் விசுவாசம் மட்டும் மேலே இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தான். ஏண்டா எங்களுக்காக கதைக்க வேண்டிய மக்கள் இல்லையே. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களில் இருக்கிற நியாயத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். இல்லை மேலதிகாரியாக இருந்தாலும் மக்கள் காணியத்தான் கேட்குறீன்ற உண்மை தகவலை நீங்கள் வெளிப்படுத்தலாமே. இன்று வரைக்கும் வலிவடக்கில் காணியை இழந்து தவிக்கிற மக்கள் சார்பில் ஒரு பொதுவான ஒரு இல்லையண்டா ஒரு தெரிவோ நடக்கலை. இன்ற வரைக்கும் எல்லாமே ஒரு சத்தம் இல்லாமல் வெளிப்படுத்தப்படாமல் ஒரு சில பேரை மட்டுமே கூப்பிட்டு அழைச்சி இந்த நடவடிக்கை மேற்கொள்ள. ஏன் அப்படி நடக்கணும்? நீங்கள் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தால் ஒரு பகிரங்கமான அறிவிப்பை விடலாம்.
இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிற இவ்வளோ காணியில் நஷ்டகிட்ட விரும்புகிறத யாரெண்டு நீங்கள் கேட்கலாம். மாட்டு காணியை கேட்குறாங்களா யாரெண்டு ஒரு இது தெரிவாக கேட்கலாம். இல்லைண்டா காணி தான் வேணுமென்னாக்கலாம் தெரிவிக்கலாம். அது இல்லாமல் ஏன் தனிமனே நஷ்டகிட்ட பதிகிறவையில் மட்டும் வாங்கோண்டு கூப்பிட்றீங்க. 4 பேருக்கு நஷ்டகிட்ட கொடுக்குறோன்னு சொல்லி போட்டு மிச்சம் 4000 பேர்ட்ட காணியையும் அமர்த்துறதுக்குரிய வேலை தான் இது. மக்கள் சார்பில் நாங்கள் சொன்ன உண்மையான விஷயம். நாங்கள் எங்களோட அமைப்பு ரீதியாக அதாவது மயிலிட்டி மக்கள் அதாவது மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழுவின் சார்பில் மயிலிட்டி மக்கள் சார்பிலே நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிற ஒரு விஷயம் 48 அதாவது கிராம சேவையாளர் பிரிவு 248 251 இந்த 2 பிரிவிலையும் ஒருவர் கூட நஷ்டஈட்டுக்கு பதிய மாட்டார்கள். நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம். மற்ற ஊர்களும் அந்தந்த ஊர் பிரதிநிதிகள் இது சம்பந்தமான கருத்தை எதிர்வரும் காலத்தில் வெளியிடுவின. இது சம்பந்தமான ஒரு ஆணித்தரமான பதிவு உயர்மட்டங்களிலிருந்து அதாவது பிரதேச செயலகத்திலிருந்து வெறாட்டி அந்தண்டு எமது ஒரு கவன ஈர்ப்பு அதாவது பிரதேச செயலகத்திலே இவையில் கூறியிருக்கிற அந்த 4ஆம் தேதி காலை 10 மணிக்கான அந்த கூட்டத்துக்கு முன்னதாக எமது கவன ஈர்ப்பு அந்தண்டு தொடர்பு இது சம்பந்தமான சரியான பதில். ஏண்டா எங்கட காணிக்கு நாங்கள் நஷ்டத்தை விரும்ப இல்லை. நீங்கள் எந்த பகுதிகளென்று குறிப்பிட்டும் சொல்ல இல்லை. நாங்கள் கொடுத்த விண்ணப்பங்களை தான் நீங்கள் கோருகிறீர்கள் பதில் கடிதம் அனுப்பி நஷ்டஈடுன்னு சொல்லி. அந்த கடிதம் வந்தவரே ஆணித்தரமாக சொல்கிறார் நாங்கள் நஷ்டஈட்டுக்கு பதியவில்லை, ஆனால் எங்களுடைய காணிகளுக்கு நஷ்டஈட்டை தருவதாக கடிதம் வருது. அப்போ அதெல்லாம் பிள்ளையான விஷயம். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் இது சம்பந்தமான ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு தனியனே மயிலிட்டி மக்கள் இல்லை. இன்றைக்கு மக்கள் விழிப்படைந்திருக்கிறோம். மயிலிட்டி மக்கள் தனிமனே ஒரு போராட்டத்தை நடத்துகின்றோம். பலாலி மக்கள் 5வது வாரம் இனி வருகின்றது 6வது வாரம் செய்ய போகிறார்கள். அந்த மக்களும் விழிப்படைந்து விட்டார்கள். வசாவுலான் விழிப்படைந்து தொடங்கி விட்டார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வசாவுலான் மக்களும் தொடங்குகிறார்கள். இனி வருங்காலத்தில் குடும்ப சிட்டியும் கட்டுவனும் தொடங்கும். மக்களின் எழுச்சியுடன் எமது நிலம் மீட்கப்படும். அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையை விடுவிக்கின்றோம். நாங்கள் எமது பொறுமையை இழக்க முன்பு எமது காணிகளை எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று கூறி இந்த மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.